வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சிவனேசன் வேலு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 90% பால் ஜெர்சி மாட்டுப்பால்லேருந்து வந்ததுதாங்க. ஆனால் ஜெர்சி மாட்டுப்பால் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு சிவன் வ்ளாக்ஸ். கூகுள் தரவுப்படி ஜெர்சி மாட்டுப்பாலை டைரெக்டாக குடித்தா சில பிரச்சனைகள் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஜெர்சி மாடோட வயகளை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ஆஸ்திரேலியன் ஜெர்சி ஒரு நாளைக்கு 19லேருந்து 28 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. வெப்பமான சூழ்நிலை கூட இதால் தாக்கு பிடிச்சி வாழ முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்டிஷ் ஜெர்சிங்கிற மாடு ஒரு நாளைக்கு 17லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. இதோட பால் ரொம்ப கெட்டியானதும் சுவையானதுமா இருக்குங்க. இந்த இந்தியன் கிராஸ்பீட் ஜெர்சி ஒரு நாளைக்கு 8லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. மிக வெப்பமான சூழ்நிலை கூட வாழக்கூடியதுங்க. வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் வித்தலான் இருக்கிறேன். ஏங்க சார், வேற என்னப்பா பண்றது? மற்ற மாடெல்லாம் 20 லிட்டர் 30 லிட்டர் கறக்குதுன்றாங்க. நம்ம மாடு 8 லிட்டர் தான் கறக்குது. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேட்குற நீ. ஜெர்சி பாலில் A1 டைப் புரோட்டீன் இருக்குங்க. இந்த பாலை நம்ம டைரெக்டாக அதிக அளவில் எடுத்துக்கும் போது இதய நோய் மற்றும் செரிமான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பாலை குடிக்கிறோமே, அதனால் நமக்கு பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த பாலை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற புரோட்டீன் எல்லாமே வெளியில் எடுத்துட்டு நமக்கு 100% சேஃபாக தான் தருவாங்க. அதனால் நீங்கள் அந்த பாலை நீங்கள் எவ்வளோ உட்கொண்டாலும் அதுங்க எந்த பிரச்சனையும் உருவாக்காதுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதாகவும் மிக்க பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. நம்ம சிவன் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர், லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நன்றி மக்களே.